ஒரு பிளேன் கிராஷ் இன்சிடென்ட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் திக் மூமெண்டா தான் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிருங்க. இது ஜனவரி 15 2023. இந்த ஒரு டைம்ல நேபாளல இருக்கிற காத்மாண்டு அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற திரிபுவன் அப்படின்ற ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ATR 72 அப்படின்ற ஏரோப்ளேன் பாத்தீங்கன்னா புறப்படுறதுக்கு தயாரா நின்னுட்டு இருக்கு. இந்த ஏரோப்ளேனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா திரிபுவன் ஏர்போர்ட்ல இருந்து பொகாரா ஏர்போர்ட்டுக்கு எப்பயுமே பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு போற ரெகுலரான பேசஞ்சர்ஸ் ஏர்கிராஃப்ட் தான் இந்த ஒரு ATR 72 ஏரோப்ளேன். இந்த ATR 72 ஏரோப்ளேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2007 வருஷம் கிங்ஃபிஷர் அப்படின்ற கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கைவசம் தான் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து 2013 வருஷம் நோக்கியர் அப்படின்ற கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏரோப்ளேனை பாத்தீங்கன்னா நோக்கியர் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா ஆபரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க until 2019 வருஷம் வரைக்கும். எஸ் 2019 வருஷம் இந்த ஒரு ஏரோப்ளேனை எட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி வாங்கினாங்க. அந்த ஒரு கம்பெனி தான் 2023 வருஷம் வரைக்கும் இந்த ஒரு ஏரோப்ளேனை ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ATR 72 அப்படின்ற இந்த ஒரு ஏரோப்ளேன் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வானத்துல பறந்துட்டு இருக்கு, அதாவது ஆபரேஷன்ல இருந்துட்டு இருக்கு. இந்த ATR 72 ஏரோப்ளேனோட மேனுஃபேக்சர் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது பிரான்ஸ் அண்ட் இத்தாலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏரோப்ளேன். அண்ட் இதோட இன்ஜினை பத்தி சொல்லணும் அப்படின்னா ட்வின் இன்ஜின் டர்போ ப்ராப்ட் தான் இதோட இன்ஜின். அண்ட் இந்த ஒரு ஏரோப்ளேனுக்கு ATR 72 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ATR 72 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 72 அப்படின்ற நம்பர், இந்த நம்பரோட மீனிங்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேனுக்குள்ள இருக்கிற டோட்டல் சீட்ஸோட எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் 72 அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது பைலட்ல இருந்து கோபைலட்ல இருந்து கேபின் மெம்பர்ஸ்ல இருந்து க்ரூ மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாரோட சீட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 72 சீட் இருக்குமா. அதனால தான் இதுக்கு ATR 72 அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஏரோப்ளேன் தான் 2023 ஜனவரி மாதம் 15 திரிபுவன் ஏர்போர்ட்ல காலை பொழுதுல புறப்படுறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கு. அப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 பேசஞ்சர்ஸ் இப்ப உள்ள ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அதுல 37 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள், 6 சிறுவர்கள் அண்ட் 3 குழந்தைகளும் அந்த ஏரோப்ளேனுக்குள்ள இருக்காங்க. இந்த 68 பேர் பக்கம் மிச்சம் 4 சீட் மிச்சம் இருக்கும் இல்லையா, ஏன்னா 72 சீட் தானே மொத்தம் இருக்கு. சோ அந்த 4 சீட் யார் யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேன் ஓட்ட போற பைலட் அண்ட் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போற இன்ஸ்ட்ரக்டர், அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 2 சீட் பிளைட் அட்டெண்டன்ட் 2 பேருக்கு ஒருத்தானதா இருக்கும். சோ இப்போ அந்த ஏரோப்ளேனுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பிளேனை ஓட்ட போற பைலட் உள்ள ஏறுறாங்க. இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஏரோப்ளேன் போய் சேர போற இடமான பொகாரா ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஏர்போர்ட் இவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏர்போர்ட். ஏன்னா அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் அடிக்கடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளைட்டை ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு டிராவல் அப்படின்றது உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு டிராவல் தான். அதுக்காக ஒரு டிராவலே அல்வா சாப்பிடுற மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக இவங்க மேல் பைலட் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவங்க ஒரு ஃபீமேல் பைலட். இவங்களோட பேர் தான் அஞ்சு கத்திவாடா. என்னடா சொல்ற, உமன் பைலட்டுக்கு ஏரோப்ளேன் ஓட்டிட்டு போறது அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கா, எப்படி அவங்க பைலட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்க பைலட் ஆன கதையை பாத்தீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரியா தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க, அவரோட பேர் தான் தீபக் பொக்ரேல். இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க இப்ப பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எட்டி ஏர்லைன்ஸ். அந்த ஒரு எட்டி ஏர்லைன்ஸ்ல ஆல்ரெடி பைலட்டா இருந்தவர் தான் இந்த ஒரு தீபக் பொக்ரேல். ஆனா அப்படி இருந்த அவர் பாத்தீங்கன்னா 2006 வருடம் நடந்த ஒரு பிளேன் விபத்துல பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. சோ நம்ம தீபக் இறந்து போனாலே பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு பாத்தீங்கன்னா கணவன் இழந்து தனியா நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறது தனியா அவங்க மட்டும் ரெண்டா பிரச்சனை இல்லையே, அவங்களோட கையில ஒரு சின்ன குழந்தை வேற இருக்கு. அவங்களுக்கு வேலை அப்படின்ற ஒண்ணும் அந்த டைம்ல சுத்தமா கிடையாது. சோ வேலை இல்லாம தனிமையில ஒரு சின்ன குழந்தைய வளர்த்து இந்த சொசைட்டில பெரிய ஆள் ஆக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. சோ நம்மளும் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற அந்த ஒரு வேலை சாதாரண வேலையா இருக்க கூடாது. எந்த ஒரு ஜாப்ல இருந்து தன்னோட கணவன் இருந்தாரோ அதே ஜாப்ல தான் நம்ம போய் உட்காரணும். அதுவும் எந்த ஒரு ஏர்லைன்ஸ் அவர் வேலை பார்த்தாரோ அதே ஏர்லைன்ஸ்ல தான் நம்ம போயிட்டு கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அதாவது எய்ம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் அவங்க இந்த ஒரு எய்மை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் அவங்க வீட்டு சைடு இதை அசால்ட்டா எடுத்துட்டு ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா பிளேன் விபத்துல தானே இறந்து போயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அதே பிளேனை நான் மறுபடியும் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு இவங்க போனாங்கன்னா அவங்க வீட்டு சைடு அக்செப்ட் பண்ணுவாங்களா என்ன? கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்களே. சோ நீ போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடை போடுறாங்க. ஆனா அந்த தடையை மீறி நான் எப்படியாச்சும் பைலட் ஆவேன்னு சொல்லிட்டு எட்டி ஏர்லைன்ஸ்ல போயிட்டு இதை போயிட்டு சொல்றப்ப என்னது கையில குழந்தைய வச்சு நீங்க வந்து கேப்டன் ஆக போறீங்களா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிளான ஒரு விஷயம், உங்களால 2 விஷயத்தை ஒரே நேரத்துல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அக்செப்ட் பண்ண மறுத்துறாங்க. சோ இதனாலே நம்ம அஞ்சு கத்தியோட என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாச்சும் பைலட் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்துல இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க பைலட் கோர்ஸை முடிச்சுட்டு மறுபடியும் நேபாளத்துக்கே வந்து எந்த ஒரு ஏர்லைன்ல தன்னுடைய கணவன் இருந்தாரோ அதே ஏர்லைனுக்கு போயிட்டு, அதாவது எட்டி ஏர்லைன்ஸ்க்கு போயிட்டு பைலட்டாவும் ஆறாங்க. அப்படி பைலட்டான நம்ம அஞ்சு கத்தியோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா எட்டி ஏர்லைன்ஸ்ல 6500 ஹவர்ஸ்க்கு மேல ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற உமன்ஸ் பைலட் மொத்தமே 6 பேர் தான். அந்த 6 பேர்ல முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா அது நம்ம அஞ்சு கத்திவாடா அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ அந்த அளவுக்கு ஸ்கில்டானவங்க தான் நம்ம அஞ்சு கத்திவாடா. அதுல இன்னைக்கு அதாவது ஜனவரி 15 2023 வருஷம் அவங்க மேற்கொள்ள போற இந்த ஒரு ஃளைட் ஜர்னில ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஃளைட் ஜர்னி அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அப்படின்னா பைலட்ல இருந்து அதுக்கு அடுத்த பொசிஷனான கேப்டன் அப்படின்ற பொசிஷனுக்கு இவங்க போயிருவாங்க. சோ அதனாலேயே பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா இந்த ஒரு ஃளைட்டுக்குள்ள அவங்க ஏறி உள்ள போறாங்க. உள்ள போறதோட மட்டும் இல்லாம ஃளைட்டோட கேபின்குள்ள போயிட்டு அவங்களோட சீட்லயே உட்கார்றாங்க. அப்படி அவங்க உட்கார்ற அந்த ஒரு சீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் உட்கார்ந்திருக்காரு, அவர் தான் இந்த பிளேனோட இன்ஸ்ட்ரக்டர். சோ இப்படி உட்கார்ந்திருக்கவங்க 2 பேரும் இன்னைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃளைட் ஜர்னி ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த ஒரு ஜேர்னிக்கு முன்னாடியே இன்னைக்கு டேலியே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஃபிளைட் ஜேர்னி இவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க மேற்கொள்ள போற இந்த ஒரு ஜேர்னி 3rd ஜேர்னி, அதாவது ஜனவரி 15 அன்னைக்கு இந்த ஒரு ஜேர்னி பாத்தீங்கன்னா 3வது ஜேர்னியா இவங்க மேற்கொள்ள போறாங்க. அதுக்கடுத்து இவங்களை தவிர்த்து இந்த ஃபிளைட்டுக்குள்ளே 2 ஃபிளைட் அட்டெண்டன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு ஃபேமஸான டிக்டாக்கர். அவங்க தான் ஒசின் அலி மகார். இவங்க டிக்டாக்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டு வேற லெவல்ல ஃபாலோவர்ஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க, வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பிளேன்குள்ள இருக்காங்க. அப்படி இருக்கிற அவங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஃபிளைட்டை சுத்தி ஒரு வீடியோ எடுத்து டிக்டாக்ல அப்லோட் போடவும் செய்றாங்க. சோ இப்படி இவங்க வீடியோ எடுத்து போட்ட அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற சில பேர் இவங்களை ரெகக்னைஸ் பண்ணி பயங்கரமா எக்ஸைட் ஆறாங்க. அப்படி எக்ஸைட் ஆற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா காலை 10:33 மணி. சோ அந்த ஒரு டைம்ல ஃபிளைட் அட்டெண்டன்ட் தன்னோட சீட்ல உட்கார்ந்து எல்லாரும் சீட் பெல்ட் போட சொல்றாங்க. நம்ம பைலட் அஞ்சுவும் பாத்தீங்கன்னா சிக்னல் கிடைச்ச உடனே அந்த பிளேனை மெல்ல 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 ரன்வேல இருந்து மேல் நோக்கி உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிம்பிளா பிளேன் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. சோ அப்படி பறக்க ஆரம்பிச்ச இந்த ஒரு ஏரோப்ளேன் பாத்தீங்கன்னா திரிபுவன் ஏர்போர்ட்ல இருந்து லீவ் ஆகி பொக்காரான நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு ஏரோப்ளேனுக்கு அப்ப தெரியாது இது மறுபடியும் திரிபுவனுக்கு ரிட்டர்னே ஆகாது அப்படின்னு. சோ இப்படி இந்த பிளேன் போய் ரீச் ஆக போற பொக்காரா ஏர்போர்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது இப்பதான் கட்டப்பட்ட ஏர்போர்ட். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணவே பட்டுச்சு. சோ அந்த ஒரு ஏர்போர்ட் நோக்கி தான் இந்த பிளேன் போயிட்டு இருக்கு. இந்த பிளேனோட டோட்டல் டிராவலிங் டைமே பாத்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான். அதாவது படத்துக்கு இன்டர்வல் விடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த பிளேன் டெஸ்டினேஷனே போய் ரீச் பண்ணிரும். அந்த அளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிளேன் தான் இந்த ATR 72. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளேன் கிளம்புனதுல இருந்து 10 நிமிஷம் கழிஞ்சிருது. அதாவது இன்னும் 10 நிமிஷத்துல அதோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிரும். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா பைலட் பொக்காரா ஏர்போர்ட்டை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கான்டாக்ட் பண்றப்ப இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருவோம். சோ நாங்க எந்த ரன்வேல லேண்ட் ஆகுது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுங்க அப்படின்னு அஞ்சு கேக்குறாங்க. அதுக்கு பொக்காரா ஏர்போர்ட்ல இருந்து ரன்வே 30ல நீங்க லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அஞ்சும் அந்த ட்ராக்கை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கப்பே மறுபடியும் பாத்தீங்கன்னா பொக்காரா ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து இன்னொரு கான்டாக்ட் வருது. அதுல சாரி நாங்க உங்களுக்கு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம், நீங்க ரன்வே 30ல இறங்காம ரன்வே 12ல இறங்க, அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிடுறாங்க. சோ அதனாலே அஞ்சு தன்னுடைய ரூட்டை லைட்டா மாடிஃபை பண்ணி ரன்வே 12 நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்க அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா 10:51. இந்த ஒரு டைம்ல அஞ்சு பாத்தீங்கன்னா பிளேன்ல லேண்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 6500 அடி உயரத்துக்கு கீழே இறக்குறாங்க. அப்படி இவங்க ஆல்டிடியூட கம்மி பண்ற இந்த ஒரு விஷயம்ல பொக்காரா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால கண் கூடாவே பார்க்க முடியுது. சோ பொக்காரா ஏர்போர்ட்டும் பாத்தீங்கன்னா பிளேன் லேண்டிங்கான எல்லா விதமான ப்ரொசீஜரும் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சுவும் மெல்ல 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 பிளேனை கீழே இறக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ஒரு டைம்ல அஞ்சு பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுதான் பிளேனோட பிளாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை 15 டிகிரி ஆங்கிளுக்கு மாத்த சொல்றாங்க. இந்த பிளாப்ஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது, பிளேனோட ரெக்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்கையோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா ஆங்கிள சேஞ்ச் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதை தான் பிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டிங் ஆகிறப்ப அதோட ஆங்கிள சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் இப்ப அஞ்சு பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்டரும் பாத்தீங்கன்னா அஞ்சு சொன்ன மாதிரி அந்த ஆங்கிள சேஞ்ச் பண்ணிடுறாரு. பிளேனோட உயரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிளேன் எக்ஸாக்டா கிரவுண்ட்ல இருந்து 721 அடி உயரத்துல இருக்கு. அந்த ஒரு டைம்ல அஞ்சு ஆட்டோ பைலட் மோட ஆஃப் பண்ணிட்டு மேனுவல் மோடுக்கு கொண்டு வராங்க. அப்படி பிளேனை மேனுவல் மோடுக்கு கொண்டு வந்த அடுத்த சில செகண்ட்ஸ்லயே இன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுதான் மறுபடியும் பிளாப்ஸை 30 டிகிரி ஆங்கிளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்றது. அதை கேட்ட இன்ஸ்ட்ரக்டரும் அதை அப்படியே பண்றாப்ல. பண்றப்ப என்னமோ அவங்க சொன்னதை அப்படியே பண்றோம் அப்படின்னு நர்ஸா பண்ணிருந்திருக்காப்ல. ஆனா அதை அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அந்த இடத்துல அஞ்சு பண்ண சொன்னது ஒண்ணு, ஆனா இவர் பண்ணது வேற ஒண்ணு. இந்த ஒரு விஷயம் தெரியாமே தான் அவர் அதை பண்ணி வச்சிருக்காப்ல. அப்படி என்னத்தை பண்ணி வச்சிருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு என்ன சொன்னாங்க, பிளாப்பை 30 டிகிரி ஆங்கிளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா, இவரும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஆனா என்னத்தை தான் இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிளைட்டோட ரெக்கார்ட் படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாப்ஸ் 15 டிகிரில இருந்து 30 டிகிரி ஆங்கிளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகவே இல்ல. சரி, இதை மாத்தாம இவர் வேற என்னத்தை தாண்டா மாத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாப்ஸை மாத்திர பட்டனுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை மாத்தி வச்சிருக்காப்ல. அது என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ற பட்டனு. சோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கே தெரியாம ப்ரொப்பல்லர் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீடை 25% கீழே கம்மி பண்ணி விட்டாப்ல. இப்படி கம்மி பண்ணனால என்ன ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்பல்லரோட ஸ்பீட் கம்மியானாலே டார்க் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுது. அப்படி டார்க் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆனாலே ப்ரொப்பல்லர் எல்லாமே ஃபெதர் மோடுக்கு போயிடுது. அதாவது அது சுத்துற மோட்ல இல்லாம ஃபெதர் மோடுக்கு போயிடுது. இந்த ஃபெதர் மோட் எப்பெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்டா இன்ஜின் ஆஃப் பண்றப்பையும் இன்ஜின்ஸ் அதாவே ஃபெயிலியர் ஆகும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் இந்த ப்ரொப்பல்லர்ஸ் ஃபெதர் மோடுக்கே போகும். சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இங்க கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்போ ப்ரொப்பல்லர்ஸ் ஃபெதர் மோடுக்கு போனனாலே இன்ஜின்ல இருந்து பவர் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் டார்க் வேற ஜீரோக்கு போயிடுச்சு இல்லையா. சோ இப்போ பிளேன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பைலட்டோட கண்ட்ரோல்ல இருந்து செயல் இருந்தது. ஆனா இது தெரியாம அஞ்சு இன்ஸ்ட்ரக்டரும் பிளேனை ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பிளைட்டை ஓட்டதான் நினைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா காலை 10:56:50. அந்த ஒரு டைம்ல பிளேன் பாத்தீங்கன்னா தரையில இருந்து 500 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கு. அப்படி பறந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பிளேன் லெஃப்ட் ஹேண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. நம்ம அஞ்சும் பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ட்ட நம்ம இப்ப லெஃப்ட் ஹேண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்டரும் தாராளமா பண்ணலாம், இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நீ லெஃப்ட் ஹேண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அதை கேட்டோன்னே நம்ம அஞ்சும் லெஃப்ட் ஹேண்ட் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி முயற்சி பண்றப்பதான் அவங்களுக்கே தெரியுது 2 இன்ஜின்ல இருந்தும் எந்த விதமான பவரும் கிடைக்கல அப்படின்றது.
போகுது. இது தெரிஞ்சோடனே பக்குன்னு அடிச்சிருது. அப்படி பக்குன்னு அடிச்சோடனே பக்கத்துல இருந்த இன்ஸ்ட்ரக்டர் இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இன்ஸ்ட்ரக்டரும் பக்கத்துல இருந்த பவர் லெவல 40 இருந்து 44% உயர்த்துறாரு. ஆனா என்னத்த உயர்த்தினாலும் இன்ஜினுக்கு பவர் கிடைக்கிற மாதிரியே தெரியல. சோ உடனே அஞ்சு இன்ஜினுக்கு இன்னும் பவர் கிடைக்கல, நீ பவர் லெவல மேக்ஸிமம்க்கு உயர்த்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்டரும் மேக்ஸிமம் லெவலுக்கு பவர் லெவல உயர்த்துறாரு. ஆனா என்னதான் பவர் லெவல மேக்ஸிமம் லெவலுக்கு உயர்த்தினாலும் இன்ஜினுக்கு சுத்தமா பவர் கிடைக்கவே இல்ல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு பயங்கரமான பீதியை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு பவர் கிடைக்கவே மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளேன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா இப்ப பிளேன் தரையில இருந்து 350 அடி உயரத்துல தான் பறந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கப்ப இன்ஜின்ல பவர் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய விபத்து நடக்கும்னு அஞ்சுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே ஃபிளையிங் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துறாங்க. இன்ஸ்ட்ரக்டரும் இப்ப பிளேன் அவர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாப்ல. அப்படி இந்த கண்ட்ரோல் அவர் எடுக்கிற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா 10:57:24 சோ அது வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அந்த ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர்ல இது பறந்துட்டு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கப்ப இது கண்டிப்பா ஷேக் ஆகும் இல்லையா. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப அந்த பிளேன்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி பிளேன் ஷேக் ஆனோடனே பிளேனுக்குள்ள இருந்த பர்சன்ஸ் எல்லாருமே பயங்கரமா பீதி அடைஞ்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சு இன்ஸ்ட்ரக்டரும் வேற லெவல்ல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியாச்சும் ஏர்போர்ட் நோக்கி வளைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வளைக்க ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்றப்ப பிளைட்டும் மெல்ல வளையுது. சோ இத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ட் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஒரு கான்ஃபிடன்ட் ரொம்ப நேரம்லாம் நீடிக்கல. எஸ், இவங்க இப்படி லெஃப்ட் சைடு வளைக்கிறப்ப காக்பிட்ல ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க தரையில இருந்து 200 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வருது. அப்படி வந்து அந்த டைம்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடு வளைஞ்ச அந்த ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பாராத விதமா கம்ப்ளீட்டா தலைகீழா கவுந்துருது. எஸ், பிளைட் இவங்க கண்ட்ரோல்ல இல்லாதனாலேயே கம்ப்ளீட்டா தலைகீழா கவுந்து தரையில போய் நேரடியாவும் மோதிடுது. அப்படி மோதின அந்த பிளைட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெடிச்சும் சிதறிடுது. சோ இந்த ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த பிளேன் குள்ள இருந்த எல்லாருமே, அதாவது 72 பேருமே உயிரிழக்கவும் செஞ்சிடறாங்க. இதுல இருக்க கொடுமையான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சோட ஹஸ்பண்ட் எப்படி பிளேன் விபத்துல உயிரிழந்தாரோ அதே மாதிரிதான் அஞ்சும் உயிரிழந்துட்டாங்க. இந்த ஒரு விபத்து நடந்த சில மாதங்கள் கழித்து தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பிளைட்டோட இன்ஸ்ட்ரக்டர் பிளாப்ஸோட ஆங்கில மாத்துறதுக்கு பதிலா ப்ரொப்பலரோட ஸ்பீடை கம்மி பண்ணிருக்காரு அப்படின்றதே கண்டுபிடிச்சாங்க. இதற்கான முக்கியமான காரணமே அந்த ரெண்டு கண்ட்ரோலுமே பக்கத்துல இருந்ததுனால இதை மாத்திரதா நினைச்சு அதை அவர் மாத்தினதுனாலதான் இவ்வளவு பெரிய பேரு விபத்து நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. எது எப்படியோ இந்த ஒரு பேரு விபத்துல கிட்டத்தட்ட 72 பேர் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மையே. சோ இந்த ஒரு பிளேன் விபத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற செயல் எதுவா இருந்தாலும் அந்த செய்யற செயல நம்ம எப்பவுமே கான்சென்ட்ரேட்டிவா இருக்கணும். அதுல நம்ம கவனம் கொஞ்சம் கூட செதறக்கூடாது. அப்படி நம்ம கவனம் செதறி லைட்டா ஒரு விஷயத்த மாற்றி பண்ணாலும் அது எவ்வளவு பெரிய விபத்தை கூட கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பிளைட் ஓட்டுறவங்க மட்டும் தான் இவ்வளவு கான்சென்ட்ரேட்டிவா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதாரண பைக் ஓட்டிட்டு போனா கூட ரோட்ல போறப்ப கான்சென்ட்ரேட்டிவா முன்னாடி பார்த்துட்டு ஓட்டாம சைட்ல ஒரு செகண்ட் திருப்பிட்டு முன்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் முன்னாடி நடக்கலாம். அதனாலயே முடிஞ்ச அளவுக்கு கவனமா வாகனங்களை ஓட்டுறதும் நம்ம செய்யற செயலை கான்சென்ட்ரேட்டிவா செய்யறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம முடிச்சு சேனல்